விருச்சக லக்னத்துக்கு வந்து இந்த சுக்கிர தசை வந்து எந்த வித பலன்கள் தருது? ஒரு சுமாரான அமைப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வந்து சுக்கிரன் விருச்சகத்துக்கு. லக்னத்திலேயே இருக்கும் பொழுது ஜாதகரை நல்லா வலுப்படுத்துவார். 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது களத்திர விஷயங்களுக்கு வந்து ஒரு தோஷத்தை கொடுப்பார். அது ஓரளவுக்கு சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது ஒரு தாக்கம் பெறும் பொழுது ஓரளவுக்கு ஒரு காதல் திருமணம், ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுறது, அது மாதிரி அமைப்பு கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. 3ஆம் இடத்துல மறைந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம். 4ஆம் இடத்துல இருக்கிறது டாப்பு, நல்ல வீடு, வண்டி, வாகனம், தாயார் விஷயத்துக்கு அருமை. 5ஆம் வீட்டில் இருக்கிறது காதல் திருமணத்துக்கு நல்ல விஷயங்கள், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல விஷயம். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரனே 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். எப்பவுமே ஒரு பாவம் உச்சம் பெறும் பொழுது அந்த பாவத்தோட நல்ல விஷயங்கள் வரும். நிறைய விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க சுக்கிரன் 5ல் உச்சம் பெற்று பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் சொத்துக்கள் அயராளம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிறதும் தவறு இல்லை. வெளிநாடு விஷயங்கள், கடன் மூலமாக சம்பாதிக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன்னா 12ஆம் வீட்டு கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீடு என்னங்க துலாம், அதோட வீட்டையே அவர் பார்க்குறாரு இல்லையா. நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஜெயிக்கிறவங்க பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற விருச்சிக லக்னக்காரங்க தான். 7ஆம் இடத்துக்கு முதலே சொல்லிட்டேன். 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திருமண விஷயத்துக்கு டிலே கொடுப்பார். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கார். சுக்கிரன் விஷயத்துக்கு குறைவான ஒரு விஷயம் கொடுப்பார். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி மறைமுக இன்கமுக்கு நல்லது. 9ஆம் இடத்துல இருக்கிறது தந்தையாருக்கு நல்லது. பட் இருந்தாலும் சுக்கிரன் கடகத்தில் பகை பெறுகிறார். 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பகைதான். பட் இருந்தாலும் அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் நட்பு வீட்டில் இருக்கிறார், தப்பில்லை. 12ஆம் இடத்துல இருக்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துக்குலாம் அருமையான விஷயங்கள், காதல் திருமணம் வரக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு. ஸோ பொதுவாக விருச்சிகத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் பிளானட் தான். குரு பௌர்ணமி சந்திரனின் தாக்கம் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளோட ஜாதகரை வச்சிருப்பார்.